நிகழ்வினுடைய முதல் அம்சமாக மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை மங்களகரமான முறையில் ஆரம்பித்து வைப்பதற்காக நாங்கள் முதலாவது சுடரனை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஜாதிக ஜனபலவிக்க நாயක කරු අනුරකුමාර දිසානායක මදිතුමානුව මංගල බහන් සිලුව තෙල්වීමට ඉතා ගෞරවෙන් ஆராதனைக்கு சிட்டீம. அடுத்ததாக அனைவரும் எழுந்து நின்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்வில் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் இடம்பெறுவதற்காக இறை தியானம் இப்பொழுது இடம்பெறும். நன்றி. வரவேற்பு நடனம் உங்களுக்காக அடுத்து இடம்பெறும். Oh
தொடர்ச்சியாக இங்கே இடம்பெற இருப்பது இந்த மாநாட்டினுடைய வரவேற்பும் அதே போன்று மாநாட்டினுடைய நோக்கம் பற்றியும் உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் தோழர் அன்று டெஸ்மன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்போவான். இன்றைய எங்களுடைய இந்த ஆசிரியர் மாநாட்டிலே, இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய மாநாட்டிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டினை சிறப்புற நடத்தி தருவதற்காக எங்களுக்காக கொழும்பிலிருந்து வருகை தந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் எமது இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மஹிந்த ஜெயசிங்க அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதோடு எங்களுடைய ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும், குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய முக்கியஸ்தர்களாக இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் தோழமைகளையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். இன்றைய இந்த மாநாடு ஏன் நடத்தப்படுகின்றது என்கின்ற கேள்வி
அதிகமானவர்களுக்கு இருக்கின்றது. சமூக வலைதளங்களில் இன்றைய மாநாடு பற்றி பல்வேறுபட்ட கருத்துக்கள் பல்வேறுபட்ட வகைகளிலே பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நேற்று பின்னேரம் கிடைத்த ஒரு பதிவு அநேகமாக பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இன்று காலையில் தான் அதனை கிடைக்கப்பட்டது. இன்று திடீர் சுகையினமுற்ற அனைத்து ஆசிரியர்களும் அதிபர்களும் விரைவாக குணம் பெற நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று ஒரு பதிவு போடப்பட்டிருந்தது. அவருக்கு பின்னூட்டல் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வளவு நாளும் சுகையினமுற்றிருந்த நீ இன்று சுகைமுற்ற எங்களுக்கு இந்த பதிவிட்டிருக்கிறாய் என்று சொல்லி. இதை ஏன் நான் இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், ஆசிரியர்கள் ஏன் போராடுகிறார்கள் என்கின்ற அந்த தெளிவற்ற ஒரு தன்மை நமது சமூகத்தின் மத்தியில் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் போதாதா, ஒன்றரையுடன் வீடு திரும்புகிறார்கள் தானே, அவர்களுக்கு அனைத்து விதமான விடுமுறைகளும் இருக்கிறது தானே என்கின்ற அந்த ஒரு மனப்பாங்குடன் எங்களுடைய இந்த போராட்டங்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே பல்வேறு விதமான வகையில் எங்களுக்கு அனுப்பப்படுகின்ற அந்த ஸ்லோகங்கள் பதாதைகள் சமூக வலைதளங்களிலே பதிவிடுகின்ற அந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் குறிப்பிடுவது என்னென்றால், இந்த போராட்டமானது எங்களுடைய சம்பள முரண்பாடு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கற்றல் கற்பித்த உபகரணங்களுடைய விலையேற்றங்களையும் தான் நாங்கள் இதிலே குறிப்பிட்டு போராடுகின்றோம். பலருக்கு தெரியாத விடயங்கள், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கஷ்ட பிரதேசங்களாக இருக்கின்ற கல்குடா வலயம், மட்டக்களப்பு மேற்கு வலயம், பட்டிருப்பு வலயம், ஏன் அநேகமாக மட்டக்களப்பு வலயம் மத்திய வலயத்திலும் இருக்கிறார்கள் மாணவர்கள். தரம் 9க்கு பின்னர் பாடசாலையில் இணைந்து தொடர்ச்சியாக தங்கள் கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்வது என்பதில் கடும் சிரமம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அவருடைய இந்த கற்றல் கற்பித்தல் உபகரணங்களுடைய விலை உயர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. நாங்கள் பேசுகின்ற பொழுது கூட அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் தான் நடந்து கொள்கிறார்கள். அவை நாங்கள் இந்த போராட்டத்தில் முதன்மைப்படுத்தி இருக்கின்றது எங்களுடைய சம்பள அதிகரிப்பு, அதாவது கிடைக்க வேண்டிய அதிகரிப்பு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல சம்பளத்தை கூட்டி தாருங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்கின்றது எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தாருங்கள், எங்களிடமிருந்து மறக்கப்பட்டதை தாருங்கள் என்று தான் கேட்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு விதமாக நடைபெற்று வந்தது. கடந்த 12ஆம் தேதி ஒரு விதமான போராட்டம் நடைபெற்றது. சில ஆசிரியர்கள் அதற்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கியிருந்தீர்கள். 26ஆம் தேதி நேற்றைய தினம் நடைபெற்ற போராட்டத்திலே எங்களுக்காக இரத்தமும் சதையுமாக போராடி தங்களது இரத்தத்தையும் வெளியே சிந்திய ஆசிரியர்களுக்கு இன்றைய நாள் அந்த மிலேச்சத்தனமான செயற்பாடுகளை எதிர்த்து இன்றைய நாள் நாங்கள் சுகையினழிவு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். மட்டக்களப்பு பொறுத்தவரையில் இன்று காலையிலிருந்து 1:30 வரையான அந்த காலப்பகுதிகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய செயலாளர் என்ற வகையிலும் சரி, மட்டக்களப்பு வலயத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளில் கவனமாக இருக்கின்ற வகையிலும் சரி, கிடைக்கப்பெற்ற தகவல்கள் எக்கச்சக்கம். இந்த பாடசாலையில் வகுப்பு நடக்கிறது, இந்த பாடசாலையில் பரீட்சை நடக்கிறது, இந்த பாடசாலை அதிபர் எங்களை அதில் அழைத்துக் கொண்டிருக்கிறார், இந்த பாடசாலையில் ஏடி வந்து மீட்டிங் வைக்கிறாங்க. இப்ப கூட ஒரு பாடசாலையில் 2:30க்கு ஒரு மீட்டிங் போடப்பட்டிருக்காக திரும்பவும் ஒரு தகவல். எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரையில் கல்வி பணிமனையை நாங்கள் இதை செய்ய வேண்டாம், இப்படி செய்யாதீங்க என்றெல்லாம் நாங்கள் கூற முடியாது. நாங்கள் ஆசிரியர்கள் தான் தெரிய வேண்டும் 1:30க்கு பின்னர் எங்களுடைய நிலை என்ன, இது எங்களுடைய போராட்டம், எங்களுடைய உரிமை, நாங்கள் பயப்படாமல் இல்லை இன்று எங்களுடைய இந்த வேலை இருக்கு நாங்கள் வர மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கு. நாங்கள் பயந்து கொண்டு நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இல்லை என்றால் யார் வருவது? தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தரும் வரையில்லாதானே. அவை இந்த போராட்டத்தின் தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஆசிரியர்களுக்குரிய போராட்டம் இது. நாங்கள் மாணவர்களை பார்த்து சுயமாக எழுது, உன்னுடைய பரீட்சையை சுயமாக எழுது என்று சொல்கின்ற ஆசிரியர்கள். எனவே அடுத்தவர் எங்களுக்கு போராடி தர வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் நாங்கள் உணர்வு ரீதியாக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய தேசிய அமைப்பாளர் தோழர் மதிப்புக்குரிய சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த அதிபர்களே, ஆசிரியர்களே, எமது உரிமை போராட்டத்திற்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது நாங்கள் யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த நிகழ்விலே உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய உபத்தலைவர் தோழர்
அபுபக்கர் ஆதம் பாபா அவர்களை உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய சம்பளத்தை அதிகரித்த சம்பளத்தை நாங்கள் கேட்டோம். புதிதாக நாங்கள் எங்களுடைய சம்பள அதிகரிப்பை கேட்கவில்லை. அதிகரித்த சம்பளத்தை தாருங்கள் என்று கேட்டபோது எங்களை தாக்கினார்கள். ஆகவே இந்த தாக்குதல் மூலமாக எங்களுடைய போராட்டம் இப்போது உக்கிரமடைந்திருக்கிறது. நாங்கள் இனிவரும் காலங்களில் இந்த போராட்டத்தை உக்கிரப்படுத்தி 3/2 சம்பளத்தை நாங்கள் நிச்சயமாக பெறுவோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதை பெற்றால்தான் எங்களால் இந்த நாட்டிலே வாழ முடியும். இல்லையாயின் நாங்கள் பாடசாலைகளை மூடிவிட்டு இந்த ஆசிரியர்களும் அதிபர்களும் வெளிநாடு போக வேண்டியிருக்கும் தோழர்களே. ஆகவே தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய எங்களுடைய இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மஹிந்த ஜெயசிங் அவர்களுடைய உரை இங்கே இடம்பெற இருக்கின்றது. அந்த අපිට ඒකෙන් පේනවා මේ ආණ්ඩුවට රනිල් වික්‍රමසිංහට ඒ වගේම රාජපක්ෂවරුන්ට ගුරුවරුන්ගේ දරුවන්ගේ උවමනාවලීම් ගැන කිසිදු හැඟීමක් නැහැ. எமக்கு இதிலிருந்து தெரிகின்றது இந்த அரசாங்கத்துக்கு அதிபர் ஆசிரியருடைய கோரிக்கைகள் மாணவர்களுடைய கல்வி மீது எவ்விதமான அக்கறையும் இல்லை என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. ඒක ඊයේ දවසේ ඉතාම හොඳින් පෙන්눔 කළා. நேற்றைய தினம் அவர்கள் சரியான முறையிலே அதை வெளிப்படுத்திட்டார்கள். தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்வாக இங்கே ஓர் தேசப்பற்றை உள்ளடக்கமாக கொண்ட ஒரு பாடல் இங்கே இசைக்கப்பட இருக்கின்றது. இலங்கையில் ஒற்றுமை தேசப்பற்று என்பது மிக முக்கியத்துவமான ஒன்று. காரணம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுதே எங்களுடைய கோரிக்கைகளை உரிமைகளை வென்றெடுக்க முடியும். எனவே இந்த கருத்தாளர்களை அடிப்படையாக கொண்டு இங்கே பிரபல பாடகர் சங்கீத வேதி தோழர் விஸ்வநாதன் சதானந்தன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொண்டு அந்த பாடலை இங்கே இசைப்பதற்காக. உலகமென்னும் தேருக்கு உழவனே அச்சாணி ஏறெடுத்து அவன் உழுதால் எம் நாட்டில் பஞ்சமில்லை. பொன்னுலகமே இதன் புகழ் கூற மொழி இல்லையே. புவி மீது பொன்னுலகமே இதன் புகழ் கூற மொழி இல்லையே. உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, உயர்வான தாய் பூமியே. மே அப்பகே மௌபூமியை ஸ்ரீலங்கா ஜயதி பயை. மிளிர்கின்ற நம் தேவின் ஒளி என்றும் மங்காத நிலை தோன்றணும். மணியாக மிளிர்கின்ற நம் தேவின் ஒளி என்றும் மங்காத நிலை தோன்றணும். ஒரு கோரை தூணாக பலங்கொண்டு நிலை நின்று ஒன்றாக அதை தாங்களும். உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, எங்கள் உயர்வான தாய் பூமியே.
மலர் பூத்து புது வாசம் தருகின்ற பகட்டான பூந்தோட்டமே. பல வண்ண மலர் பூத்து புது வாசம் தருகின்ற பகட்டான பூந்தோட்டமே. போடும் சோரை புகுந்திங்கு சுயலாபம் விளைக்காம காப்பாற்ற நம் நாட்டமே. உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, எங்கள் உயர்வான தாய் பூமியே. மேயப்பகே ஸ்ரீலங்கா ஜெயதே. புவி மீது பொன்னுலகமே ஏதன் புகழ் கூற மொழி இல்லையே, இதன் புகழ் கூற மொழி இல்லையே, இதன் புகழ் கூற மொழி இல்லையே. அந்த தேசப்பற்றை வெளிப்படுகின்ற கருக்களை கொண்ட அந்த பாடலை பாடிச் சென்ற எங்களுடைய மதிப்புக்குரிய பிரபல பாடகர் சங்கீதவேதி தோழர் விஸ்வநாதன் சதானந்தம் அவர்களுக்கு எங்களை இதயபூர்வமான நன்றிகள். குறிப்பாக இன்றைய இந்த நிகழ்வில் தலைமையேற்று அதே போன்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தோழர் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களுடைய விசேட உரை இங்கே இடம்பெறுகின்றது. அந்த உரையினை தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக தோழர் திலகநாதன் அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். අධ්‍යාපනයේ கல்வியில் மாத்திரம் ඉද ලංකාව இலங்கையில் දියුණු ජාතියක් බවට පත් කිරීමේදී வளர்ச்சியடைந்த ஒரு ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்றால் අධ්‍යාපන ප්‍රධාන වැඩ කොටසක් තිබෙනවා. கல்வியில் முக்கியமான வேலை திட்டங்கள் இருக்கிறது. ලංකාවේ ආර්ථිකය ගොඩනැගීමේදී இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்ச்சி செய்வதில் අධ්‍යාපනයට විශාල වැඩ කොටසක් තියෙනවා. கல்விக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. எம் அன்புக்குரிய தாயக உறவுகளே, இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையெனின் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள்.